இதுதான் அவைகளுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். நல்ல சகுனம். என்ன சகுனம்? படிச்சத்தம். இதில் வந்து இராணுவ குடியிருப்பு பலாலி என்று போட்டிருக்கிறோம். அந்த இடத்துல நிற்கிறோம். அந்த பிரைவேட் டாக்டர் தேவானந்த ஐயாவே சொல்கிறார், தம்பி சாரி நான் இங்கே அவங்களோட கதைக்கே இல்லாது. காணி விட்டது விடுவிக்கப்படாத காணிகள் அந்த ஆலயங்களில் வழிபாடு அதுக்குள்ள வசாபுலான் மானம்பிராய் ஆலயம் அதே போல் ரெண்டு தரப்புக்கும் ஏற்புடையதாக முடிவு. வணக்க மக்களே, இன்றைக்கு எங்கே நிற்கிறோன்னு சொல்லினால் வந்து யாழ்ப்பாணம் பலாலியில் நிற்கிறேன். பலாலியில் வந்து பல்வேறுபட்ட இடங்களில் காணி விடுபட்டு கொண்டிருக்கிறத அனைவரும் அறிந்த விஷயம். இந்த வகையில் வந்து இன்றைக்கு வந்து இந்த விடுபட்ட காணிகள் இருக்கின்ற ஆலயங்கள் தொடர்பாக வந்து மக்கள் வந்து கடல் தொழில் அமைச்சரிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கு வந்து இந்த பலாலி படைத்துறை முகாமுக்கு உள்ளுக்குள்ளே சென்று வந்து எத்தனை கோயில்கள் இருக்குது, என்ன நிலையில் இருக்கிற விஷயங்கள் அனைத்தையும் வந்து பார்வையிட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக இது அமையப்போகிறது. மற்றும் முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களின் ஆதரவுகள் தெரியப்படுத்துங்கள். இது தொடர்பான அனைத்து விடயங்களையும் நான் இதில் பதிவிட போகிறேன். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நிற்கிறோம்னா நாங்கள் பலாலி நிற்கிறோம். வந்து இதில் வந்து காணி விடுறதுக்காக சொல்லியிருக்கோம். பாருங்கள், அமைச்சர் வந்து கொண்டிருக்காரு. இதில் வந்து உள்ளுக்குள்ள வந்து கோயில்கள் வந்து பார்க்குறதுக்காக சொல்லியிருக்கணும். படிவா தெரியல வரையா பாருங்க. இதில் வந்து கமிட்டி ஒன்று இருக்கணும். அமைச்சர் வந்திருக்கு, அரசாங்க அதிகாரி வந்திருக்கு. நம்ம வந்து உள்ளுக்குள்ள வந்து போயினோம். உள்ளுக்குள்ள கோயில்கள் வந்து பார்க்கறதுக்கு அது சம்மந்தமான ஆட்களை வந்து கூட்டி வந்து பார்க்கறதுக்கு கம்பல் பண்ணிக்கணும். வாகனங்கள் வந்து இருக்கிறாங்க. வாகனங்கள் உள்ளுக்க போய்க்கு வந்துருக்கு. வாகனங்கள் மற்ற எல்லாரும் போயிடாத வந்து அமைச்சர் வந்து உள்ளுக்க போய்க்கு வந்துருக்காரு. பார்வையிட போயிடும். என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து அமைச்சர் மற்றது அரசாங்க அதிகாரிமார் வந்து உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம வந்து இந்த பலாலி காணியில் பார்க்குறதுக்கு அப்போ என்னத்துக்குன்னு தெரியல. இதில் ஒரு ஊடகவியலாளர் நிற்கிறேன், மற்ற அந்த ஃப்ரெண்டு நிற்கிறான்னு ஒரு இவர்கிட்ட கதைப்போம் வந்து என்னத்தை நிற்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். என்ன நடக்குது? என்ன நீங்கள் அப்போ உள்ளுக்க போகலையா? ஏன் நிற்கிறீங்க? மீடியாக்காரர் என்னத்துக்காகவா? நேற்று முன்தினம் வந்து அமைச்சர் டாக்டர் தேவானந்தா என்ற பிஏ எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தா, அப்படி நாங்கள் பலாலி வசாவலானில் வந்து அந்த விடுவிக்கப்படாத சில காணிகளை நாங்கள் பார்வையிட இருக்கிறோம், நீங்களும் பாருங்களான்னு கால் பண்ணியிருந்தாங்க. அதுக்கமே தான் நான் இப்போ வந்தேன். வந்த பிரைவேட் டாக்டர் தேவானந்த ஐயாவே சொல்கிறேன், தம்பி சாரி நான் இங்கே அவங்களோட கதைக்கே இல்லாது வேறு ஒரு நாள் பார்ப்போம்னு சொல்லிட்டு போகிறேன்.
அப்போ அவரே வந்து ஒரு உயர்மட்டத்தில் கதைக்கிற அளவுக்கு ஒரு அமைச்சராக இருக்கிறார்ன்ற ஒரு வேதியான விடயம்தான். இப்போ என்ன அப்படி அதுக்கு உள்ளுக்க போயினோமா? கடந்த மாதம் வசாவலான் ஒட்டப்புலம் ஆலயத்தில் வந்து பொதுமக்களுக்கும் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாக்கும் மற்றும் அரசு அதிகாரிகளிடையில் வந்து ஒரு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. காணி விடுற சம்பந்தமாக காணி விட்டது விடுவிக்கப்படாத காணிகள் அந்த ஆலயங்களில் வழிபாடுகள் தொடர்பில் பொதுமக்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சுருந்தாங்க. குறிப்பாக வந்து 30 வருடங்களுக்கு மேலாக உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து வெளியேறி தற்பொழுது வாடகை வீடுகளிலும் பிற இடங்களிலும் வசித்து வரும் மக்கள் தமது ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்குரிய அனுமதியினை நாங்கள் பெற்று தருமாறு டாக்டர் தேவானந்தா அவர்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தாங்க. வந்து நல்லாட்சி அரசாங்கத்தில் வந்து வாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் வசாவுலான் மானம்பிராய் ஆலயம் அதேபோல் பலாலி கிழக்கு அம்மன் ஆலயத்துக்கு வந்து பொதுமக்கள் சென்று வழிபாடுகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது. பின்னர் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் அந்த அனுமதிகள் ரத்து செய்யப்பட்டு பொதுமக்கள் நீண்ட காலமாக ஆலயங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ள முடியாத நிலை காணப்பட்டது. தேவாலயம் அது தேவாலயங்களும் இருக்குது. மொத்தமாக 21 ஆலயங்கள் உயர் பாதுகாப்பு வலய பகுதியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ பொதுமக்களின் கோரிக்கை என்னென்றால் வந்து தமது பரம்பரை கோயில் அந்த கோயிலை நம்பியே சில வயதுவர்கள் வந்து காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்துக்கு எப்போ செல்வோம் எப்போ விடுவாங்க அப்படி ஒரு மனநிலை இருக்குன்னு தானே அவங்களுக்கு. இப்போ பூசலுக்கு செய்து வரதுக்காக ஒரு வெள்ளிக்கிழமை போயிட்டு வரதுக்கான நிம்மதி அவங்க மன நிம்மதிக்காண்டி அந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளணும் தான் அவங்க கோரிக்கை விடுத்திருக்காங்க. அதற்கமைய அந்த ஆலயங்களில் இனிவரும் காலங்களில் வழிபாட்டுக்கு அனுமதி வழங்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் இன்று பலாலியில் வந்து அந்த ஆலயங்களை அமைச்சர் டாக்டர் தேவானந்தா மற்றும் பதில் அரசாங்க அதிபர் மற்றும் தெளிப்பளை பிரதேச செயலக உயர் அதிகாரிகள் வந்து உள்ளே சென்றிருக்கிறார்கள். இனி வெளியில் வந்து பார்த்தா அப்புறம் தெரியும் உள்ளுக்கு என்ன விடயங்கள் பேசப்பட்டான்னு சொல்லி. அதன் பின்னர் பொதுமக்கள் உள்ளே சென்று ஆலயங்களுக்கு வழிபட அனுமதிக்கப்படுவார்களா இல்லை என்பது தொடர்பில் இனிதான் தெரியும். அப்படியே போயிட்டு வந்தது பார்ப்போம், கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி என்பதோடு. இப்போ நாங்கள் பலாலி இராணுவ குடியிருப்புக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, நன்றி அண்ணா. நன்றி. பார்ப்போம், வந்தோன்னா கேட்டு பார்ப்பேன். நன்றி. இதில் வந்து இராணுவ குடியிருப்பு பலாலி என்று போட்டிருக்கிறோம். அந்த இடத்துல நிற்கிறோம். வந்து பக்கத்தில் வந்து இந்தியாவில் வந்து வசாவுலான் பாடசாலை இருக்குது பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து உள்ளுக்குள்ளே போன அமைச்சர் மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த உள்ளுக்குள்ளே பார்வையிட்டு வந்து வெளியில் வந்து கொண்டிருக்கிறோம். பார்ப்போம், அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் என்னென்ன விஷயங்கள் பார்த்தவை அந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்வோம். அதாவது இந்த கோயில்களை பொறுத்த வகையில் அதுக்குள்ள சிறிய கோயில்கள் பெரிய கோயில்கள் என்று பல கோயில்கள் இருக்கின்றன. பொதுவாக எல்லா கோயில்களையும் நாங்கள் நேரில் சென்று பார்த்துருக்கிறோம். இயன்றவரை பெரிய கோயில்களுக்கு மக்கள் நேரடியாக தினமும் வந்து தங்களுடைய 3 வேளை இல்லை 5 வேளை பூசையை செய்யக்கூடிய வகையிலான ஏற்பாடுகளும், ஏனைய கோயில்களுக்கு கிழமையில் ஒரு தடவையாவது வந்து போய் தங்களுடைய வழிபாடுகளை செய்யக்கூடிய வகையில் அந்த ஏற்பாடுகளை செய்ய யோசிச்சிருக்கிறோம். அதுபோல் இதுவரையில் இராணுவத்தினர் தான் அந்த எப்படி காணிகள் விட வேணும் என்ற சில இதுகளை அவைகள் தீர்மானித்திருந்தவர். நான் இப்போ இன்றைக்கு நேரில் போய் பார்த்தபடியினால் நான் அவர்களுக்கு அதாவது ஒரு வின் சிச்சுவேஷன் என்ற வகையில் 2 தரப்புக்கும் பொருந்தக்கூடிய வகையிலான ஒரு இது வேறு ஒரு தரப்பாகத்தான் அந்த எல்லாம் பார்க்கப்பட்டிருக்குது, அளக்கப்பட்டிருக்குது, விடுவிக்கப்பட்டிருக்குது. இனி 2 தரப்புக்கும் ஏற்புடையதாக விடுவிக்கிறதுக்கான ஒரு வரைபடத்தை நான் தயாரிக்க இருக்கிறேன். மேலதிக ஏற்பாடுகளை பற்றி சொன்னாங்க. நான் பொறுமையாக இருக்கு, நான் விரைவில் செய்திருக்கேன். அதுக்காக தான் வந்துட்டு எவ்வளோ காலத்துக்கிட்ட நாங்கள் பொறுமையாக இருக்கிறது என்று கேட்டு நாங்கிட்ட பொறுமையாக இருக்க முடியாமல் பொங்கி எழுந்து என்ன நடந்தது இருக்கிறதையும் பிளந்தது தானே. நாங்கள் பொங்கி எழுறதுக்கு முதல் இந்த இன்றைக்கு நாங்கள் எதை விடுவிக்க வேண்டும் என்று சொல்கிறோமோ அந்த இடமெல்லாம் மக்களுடைய சுதந்திரமாக அவர்கள் வாழ்ந்து வந்த இடங்கள்.
நாங்கள் பொங்கி எழுந்தோம், பொங்கி எழக்கூடாது என்று சொல்ல இல்லை. இந்த அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சென்று சொல்லி விழுந்தார். அந்த மாதிரி தான் நடந்து முடிஞ்சது. அதோட நீங்கள் அவசரப்பட வேண்டாம். நீங்கள் சரியான திசைவழி பக்கம் பயணியுங்க. நிச்சயம் இதை நான் படிப்பிச்சு தருவேன். இதுதான் அவியலுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். நல்ல சகுனம். என்ன சகுனம்? படிச்சது பாருங்க, அமைச்சர் வந்து உள்ளுக்க போயிட்டு பார்வையிட்டு